ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கீஷா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பலாப்பழ பாயாசம். இந்த பலாப்பழ பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? நான் 1/2 kg பலாப்பழம் எடுத்திருக்கேங்க. அப்புறம் 1 லிட்டர் பால், 1 கப் சர்க்கரை, 1 கப் ஜவ்வரிசி, முந்திரி, கிஸ்மிஸ் அது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. ஜாக் ஃப்ரூட் நேச்சுரலாகவே ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. 1 கப் சர்க்கரை தேவையில்லைன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போது நான் பலாப்பழத்துலேருந்து சீட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேங்க. இந்த சமயத்தில் நான் ஜவ்வரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போது ஒரு பேன் இல்லாட்டி கடாய் எடுத்துக்கிறேங்க. அதில் 1 லிட்டர் பால் ஊற்றி சூடாக்கிக்கிறேங்க. நான் திக்கான பால் தாங்க எடுத்திருக்கேன். திக்காக பிடிக்கலை அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது சூடாயிட்டு இருக்குங்க. இந்த சமயத்தில் 1 கப் சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போது ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறணுங்க. இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே 1/4 மணி நேரம் போல் நல்லா பால் கொதிக்க விடணுங்க. பக்கத்துலேயே இருந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிருங்க. பலாப்பழத்தில் நிறைய வைட்டமின் சி இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படுத்துகிறதுங்க. இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த பழம் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போது சீட்ஸ் எடுத்த பழத்துலேருந்து பாதி எடுத்துக்கிறேங்க. பாதி எடுத்து நான் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். மிச்சம் பாதி என்ன செய்ய போகிறேன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. இப்போது பலாப்பழத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி இல்லாட்டி பால் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. நான் கொஞ்சமாக 2 இல்லாட்டி 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேங்க. இப்போது இது 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் பேஸ்ட்டாக அரைச்ச ஜாக் ஃப்ரூட்டை இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதுங்க. இப்போ போன வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வி பதிலை பார்ப்போங்க. போன வீடியோவில் மிகவும் வலுவான உலோகம் எதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான பதில் டங்ஸ்டன். அதுதாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல், மிகவும் வலுவான உலோகம். இந்த மெட்டலை வச்சு தாங்க புல்லட்ஸ், மிசைல் எல்லாம் செய்கிறாங்க. இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேங்க. இப்போது மிச்சம் கொஞ்சம் ஜாக் ஃப்ரூட் பீசஸ் இருக்குங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ணி எடுத்த பலாப்பழ பீசஸை நான் நெய்யில் முந்திரியும் கிஸ்மிஸோட வறுத்து சேர்த்துக்க போகிறேங்க. இந்த ஸ்டெப் பிடிக்காதவங்க இதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாங்க. முந்திரியும் கிஸ்மிஸையும் சேர்த்து அதை மட்டும் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேனை வச்சுக்கிறேங்க. இதில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச பலாப்பழம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. இப்போது பேனில் நெய் சூடாயிருச்சுங்க. நான் முந்திரியை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரியை சேர்த்துருக்கேங்க. இதை சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துட்டு ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துக்கிறேங்க. கிஸ்மிஸை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா வறுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்துக்கிறேங்க. நெய்யில் வறுத்து இந்த பாயாசத்தில் சேர்த்து சாப்பிடும்போது சும்மா டக்கராக இருக்குங்க. இப்போது பழம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போது இந்த வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வியை பார்ப்போங்க. இயற்கை நீரோட தூய்மையான ஆதாரம் எது? பியூர் நேச்சுரல் வாட்டரோட சோர்ஸ் எது? இதுதாங்க இந்த வீடியோவுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லலாங்க. இப்போது பலாப்பழம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. நெய்யில் சும்மா கமன்னு வாசனை வருதுங்க. இப்போது இந்த பாயாசத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சூடாகவும் பரிமாறலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி சில்லுன்னு ஐஸ்கிரீமாகவும் கொடுக்கலாங்க. பலாப்பழத்தை இந்த பாயாசத்தில் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கனால இது திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சாப்பிட்லாங்க, இல்லாட்டி சூடாகவும் குடிக்கலாம்.
இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. ரொம்ப சுவையான ஹெல்த்தியான டெசர்ட்டுங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.